ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஈஸி த்ரெட்ஸ் அண்ட் நீடில். இந்த வீடியோவில் சாரியில் நம்ம ஒரு லாங் ஃப்ராக் தான் கன்வெர்ட் பண்ண போகிறோம். இதுதான் சாரீ. நீங்கள் ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க. அதுதான் அதனோட ஃபுல் கன்வர்ஷன் தான் பார்க்க போகிறோம். சாரியில் இந்த மாதிரி திக்கான லேஸ் கொடுத்துருக்காங்க. பட் இந்த சாரிலே இந்த லேஸ் வந்து ஒட்டி தான் இருந்தாங்க. கஸ்டமர் வந்து ஃப்ரண்ட்டில் யோக் பார்ட் வந்து இந்த மாதிரி வேணும்னு சொல்லி நமக்கு கேட்டிருந்தாங்க. அதுக்கான ப்ராசஸ் தான் நான் இதில் வந்து போட்டு வச்சுருக்கேன். எப்போவுமே இது மாதிரி பண்ணதில்லை. பட் யூடியூப்பில் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குறீங்க, கிளியராக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி டிராஃப்டிங்லாம் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கான லைனிங் அப்புறம் சாரீ எல்லாம் கஸ்டமர்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க உங்களுக்கு டீட்டெயில்டாக காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதுதான் வந்து யோக் பார்ட்டு ஃப்ரண்ட் சைடு வரும். ஃப்ரண்ட் சைடு நம்ம எப்படி போட்டோன்றதை ஜஸ்ட் ஒரு இமேஜாக உங்களுக்கு பக்கத்தில் காமிச்சிருக்கேன். இப்போ வாங்க இதனோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். இப்போ ஹாஃப் ஷோல்டர் எப்படி எடுக்கணும்னா, செஸ்ட்டு டிவைடட் பை 6. இவங்களுக்கு செஸ்ட்டு பார்த்திங்கன்னா 42, அதை டிவைடட் பை 6 பண்ணோன்னா 7 இன்ச் வரும். அதுதான் ஹாஃப் ஷோல்டர். ஹாஃப் ஷோல்டரில் நமக்கு எவ்வளோ நெக்கு வேணும், ஷோல்டர் வேணுன்றதை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஆமோட ஹைட்டும் நம்ம ஷோல்டர் கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா, அதே சேம் தான். இங்கே இருக்கிறது தான் இங்கேயும் வரும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நம்ம எல்லாருக்கும் இதே மாதிரி போடுவோம். பட் அவங்களோட ஆம் ரவுண்ட் அப்போ பொறுத்து அது கொஞ்சம் பத்தலை, இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைன்றதை முன்ன பின்ன நம்ம சேஞ்சஸ் பண்ணணும். பட் இதுதான் வந்து கன்ஃபார்முன்றது இல்லை. இதில் ஆல்ட்ரேஷன்ஸ் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? அதை நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து செஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணலாம். செஸ்ட்டு பார்த்திங்கன்னா 42 டிவைடட் பை 4 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10.5 வரும். அதனோட பாடியோட லூஸ்க்காக ஒரு 1 இன்ச் சேர்த்து 11.5 வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதோட 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ மிட் பாயிண்ட்டோட கேல்குலேஷனும் போட்டிருக்கேன். மிட் பாயிண்ட் வந்து இதில் வந்து கேல்குலேஷன் மாற்றிருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் வேறு ஒரு ஃபார்ம்லாம் ஒன்று சொல்லியிருப்பேன். அதில் பார்த்திங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு சரியாக வரலை. ஏன்னா நம்ம கஸ்டமரோட உடம்புல எடுக்கும் போது, பட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடும்போதும் பெருசாக வேரி ஆகுது. அதனால இதை வந்து வேறு ஒரு புது ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுபடி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா நீட்டாக வரும். இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷார்ட்ஸில் இதெல்லாம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ நம்ம மிட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு 11.5 இருக்குது. அதை மார்க் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து இந்த மிட் பாயிண்ட்டோட டிஸ்டன்ஸ் இவங்களோட அளவு பாருங்கள், 40லேருந்து 45க்குள்ளே இருக்குது. அதனால் நான் 4.5ன்னு எடுத்திருக்கேன் மிட் பாயிண்ட்டோட டிஸ்டன்ஸு. அப்புறம் அதே கீழே வரும்போது அதை விட ஒரு 1/2 இன்ச் வந்து கம்மி பண்ணி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஃப்ராக்கு தான். ஃப்ராக்குன்றதுனால ரொம்ப ஷேப்பாக தேவையில்லை. அதனால் 1.5 இன்ச் மட்டும் நான் டாட் பிடிக்க போகிறேன். அதனோட ஹைட்டும் பார்த்திங்கன்னா 1.5 கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் பேக்கை விட ஃப்ரண்ட் வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதை நான் க்ராஸ் பண்ணி தனியாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து நெக்கு பார்க்கலாம். நெக் வந்து இவங்க ரொம்ப தின்னான ஷோல்டர் போடுவாங்க, 1 இன்ச் கூட போடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் 2.5 கொடுத்துருக்கேன். நெக்கோட வித் வந்து 2.5 கொடுத்துருக்கேன். மீதி வந்து 4.5 இருக்குது. 4.5ல் 3 வந்து நெக்காக கொடுத்துட்டு இன்னும் 2 நீங்கள் தனியாகவும் கொடுக்கலாம். இதில் இது 2.5 அது 2.5 உங்களோட விருப்பம் தான். நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஒன்றும் அளவு எதுவும் மாற போகிறதில்ல. நெக்கோட இறக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 6.5 நான் கொடுத்துருக்கேன். 6.5ன்றது குர்த்திக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ பேக் பார்க்கலாம். பேக்கு ஃப்ரண்ட்டில் போட்டோம்ல, அதே சேம் கேல்குலேஷன் எல்லாமே அப்ளை பண்ணி அப்படியே போட்டிருக்கேன். ஃபுல் ஷோல்டர் 7, அதே தான் ஆமோட ஹைட்டாகவும் வரும். நெக்கோட இறக்கம் பார்த்திங்கன்னா 8.5 இன்ச் கொடுத்துருக்கேன். செஸ்ட்டு பேக்கில் என்ன போட்டோமோ அதே தான் கொடுத்துருக்கேன். மற்ற எல்லாமே அதே தான். வேஸ்ட்டும் நீங்கள் செஸ்ட் என்ன கொடுக்குறீங்களோ அதுவே வேஸ்ட்டாகவும் கொடுத்துருங்க. ஏன்னா டாட் பிடிப்போம். ஸோ அந்த இடம் வந்து நமக்கு கம்மியாகும். ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு 10 இன்ச்சுன்னு கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ஐடியா தெரியணுன்றதுக்காக. இது வந்து ஒரு ப்ளவுஸோட அளவு. ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம ஃபிட்டிங்காக போடுவோம். பட் இது வந்து அந்தளவுக்கு ஃபிட்டிங்காக போட மாட்டோம். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் வேரி ஆகும், பார்த்துக்கோங்க. 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்து நான் ஃபுல்லாக இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதில் எதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்தது நம்ம பாட்டம் பார்க்கலாம். பாட்டம் வந்து இந்த யோக் பார்ட்டோட வித் இருக்கு இல்லையா, வேஸ்ட்டோட டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து இந்த பாட்டமோட ஃபஸ்ட்டில் இருக்க சர்க்கம்ஃபரன்ஸ். பார்த்தீங்களா, நான் 10 கொடுத்துருக்கேன். இதுலேயும் 10 தான் கொடுத்துருக்கேன். இது சுற்றிலும் 10 தான் வரும். இங்கேருந்து இந்த லென்த்து. ஸோ 10 இன்ச்சு ஹைட்டு வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் லென்த்து வந்து 38 இன்ச் எனக்கு வந்து பாட்டம் தேவை. அது இல்லாமல் மேலே ஒரு 1/2 இன்ச் தைக்கிறதுக்கும் கீழே எண்டில் ஒரு 1 இன்ச் மடித்து தைக்கிறதுக்கும் கொடுத்து அதையும் உங்களுக்கு சும்மா ஜஸ்ட்டு போட்டு காமிச்சிருக்கேன். அப்புறம் ஸ்லீவு
ஸ்லீவ் என்ன ஆச்சுன்னா இவங்க காமிச்ச ஸ்லீவு வேறு, பட் ஃபைனலாக நம்ம அவுட்புட் ரெடி பண்ணது வேறு ஸ்லீவு. இவங்க காமிச்சதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அது வந்து உள்ளே வந்து ஒரு ஷார்ட் ஸ்லீவ் கொடுத்து அதுக்கு மேலே இப்போ அந்த ஸ்பேஸ் சில்கில் வருது இல்லையா டிசைனு, அதுதான் கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஸ்லீவ் வந்து உள்ளே ஷார்ட் ஸ்லீவாக இருந்தால் போதும்னு சொல்லிவிட்டு 5 இன்ச் கொடுத்து நான் அதை ரெடி பண்ணி எடுத்திருந்தேன். உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். இப்போ கேப் ஹைட் வந்து 3 இன்ச் கொடுத்து மீதி பேலன்ஸ் எல்லாம் ஸ்லீவோட ரவுண்ட் பார்த்திங்கன்னா 6.5 கொடுத்து நான் அதை ரெடி பண்ணியிருந்தேன் டிராஃப்டிங்கில். ஆனால் நம்ம அது ஃபுல்லாக அப்ளை பண்ணினோம். பட் அதுக்கான அவுட்புட் வந்து இந்த கிளாத் வந்து நமக்கு சரியில்லை, அதனால் வரலை. இப்போ வாங்க நம்ம யோக் பார்ட் வந்து கட்டிங் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேக் போர்ஷன் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், செஸ்ட்டு வந்து 42/6 பண்ணால் நமக்கு 7 இன்ச் வருது. அதை நான் இங்கே ஒரு வாட்டி அப்படியே கேல்குலேஷனோடையே காமிச்சிருக்கேன். 7 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டேன். இந்த யோக் பார்ட்டோட ஹைட்டு பார்த்திங்கன்னா இவங்க வந்து 15 கேட்டிருந்தாங்க. அதனோட ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணி 16 எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஹாஃப் ஷோல்டர் 7 பண்ணோம் இல்லையா, அதே தான் ஆமோட ஹைட்டாகவும் வரும். அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து செஸ்ட்டோட அளவு பார்க்க போகிறோம். செஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 42, அதனால் பாடி லூஸ்க்காக ஒரு 4 இன்ச் ஆட் பண்ண 46. 46 டிவைடட் பை 4 பண்ணோம்னா 11.5 வரும். அதை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அது இல்லாமல் ஒரு 1 or 2 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கலாம். இவங்க கொஞ்சம் லூஸாக தான் கேட்டிருந்தாங்க, அதனால் நான் 2 இன்ச்சஸ் வெல்லம் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே நான் வேஸ்ட்டில் அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? இங்கே டாட் பிடிப்போம். ஸோ அதை விட ஒரு 1 இன்ச் வந்து கீழே வந்து நமக்கு கம்மியாகும். அவ்வளோதான் நமக்கு கணக்கு. இப்போ வந்து ஆம் ரவுண்டு வந்து போட்டுக்கலாம். கர்வ் ஸ்கேல் தேடினா கிடைக்கல, நான் கையிலேயே போட்டு எடுத்துக்கிட்டேன். பட் இந்த துணி வந்து இந்த க்ரேப் மெட்டீரியலாக அது கொஞ்சம் ஹேண்ட்லிங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஒரு சில துணியில் நல்லா வருது, ஒரு சிலதில் வர மாட்டேங்குது. இப்போ பாருங்கள், இவங்களோட ஆம் ரவுண்டு பார்த்திங்கன்னா 19 இன்ச்சஸ். 19ல் பாதி எவ்வளோன்னு பார்க்கலாம். எவ்வளோ வரும்? 8.5 18 இல்லை 10 கிட்ட வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதை நான் அப்படியே கவுண்ட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்து இது கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நான் இப்போ 1/2 இன்ச் வந்து மேலே போகிறேன். ஓகேங்களா? மேலே போய்ட்டு இங்கே அதே மார்க்கை மேலே கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் மறுபடியும் கர்வ் பண்ணுறேன். ஸோ நம்ம ஹாஃப் ஷோல்டர் என்ன பண்ணுறோமோ அதே தான் ஆம் ஹைட்டாக வச்சுட்டு அதிலேருந்து இவங்களோட அளவுக்கு அதை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொண்டு போகணும். இதே நமக்கு அந்த அளவு வந்து பத்தலைன்னா அந்த கோட்டை வந்து கீழே போடணும். இல்லை எனக்கு அளவு பெருசாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மேலே தள்ளி 1/2 இன்ச்சாக நீங்கள் டிஃப்ரென்ஸ் பண்ணி கரெக்டான அளவு கொண்டு வரலாம். இப்போ எனக்கு இவங்களுக்கு இது கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து இவங்களுக்கு ஹாஃப் ஷோல்டர் வந்து ஒரு 2.5 இன்ச் கொடுக்குறேன். 2.5ல் 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங் போயிடும். ஸோ 2 இன்ச் வந்து ரெடி அளவு நமக்கு ஷோல்டர் கிடைக்கும். நெக்கோட இறக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 9.5 ஆகும். நல்லா லோ போடுவாங்க, பட் அதுக்கேற்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஒரு 9.5 கொடுத்துருக்கேன். மீதி பேலன்ஸில் 4.5 இருக்கு இல்லையா, அது வந்து நெக் வித்தாக கொடுத்துருக்கேன். ஸோ ஹாஃப் ஷோல்டர் வந்து 7 இன்ச்சு, அதில் 2.5 வந்து ஷோல்டரு, மீதி 4.5 நெக்கோட வித்தாக பேக்கு கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், கீழே பாட்டம்க்கு இந்த மாதிரி சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நம்ம டாட் மார்க் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் மெயினாக பண்ணணும். டாட்டுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த சைட்லேருந்து ஒரு 1/2 இல்லை 1 இன்ச் நம்ம கம்மி பண்ணியே ஆகணும். அப்படி நீங்கள் பண்ணாமல் விட்டிங்கன்னா நீங்கள் கீழே பாட்டம்லாம் தைச்சதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து கிளாத் ரொம்ப ஓவராக தொங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் இந்த ஸ்டேஜில் அதை ரெடியூஸ் பண்ணிங்கன்னா இந்த சைடில் கிளாத் வந்து உங்களுக்கு தொங்காமல் நல்லா நீட்டாக சர்க்கிளாக பார்க்க அழகாக இருக்கும். அதனால் இந்த ப்ராசஸ் கரெக்டாக பண்ணிவிடுங்க. இப்போ நான் அவ்வளோதான் பேக் வந்து முடிச்சிட்டேன். ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதை வச்சு நம்ம ஃப்ரண்ட்டு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது கலையாமல் இருக்கிறதுக்காக அங்கங்கே குண்டூசி குத்தி வச்சுக்கிறேன். அப்போ தான் இதை எடுத்து நம்ம அப்படியே போட்டு பேக் எடுக்கிறதுக்கெலாம் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, எப்போதும் நான் என்ன பண்ணுவேன், ஸ்டார்டிங்லேயே எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டிச் பண்ணுவேன். பட் இந்த வாட்டி என்ன பண்ணியிருந்தேன்னா, எனக்கு கொஞ்சம் டைமு, அது இல்லாமல் நம்ம வீட்டில் வெளிச்சம், இப்போ
சன்லைட்டில் ஒரு வீடியோ எடுத்தேன்னா அது நல்லா பார்க்க நல்லா ப்ரைட்டாக இருக்குது. இதே இருட்டில் தைச்சேன்னா அந்தளவுக்கு சரியாக வரமாட்டேங்குது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா சன்லைட்டில் பாட்டம் மட்டும் தைச்சிருவோம். ஏன்னா பாட்டம் தான் நமக்கு யோக் பார்ட் தான் மெயின். ஆனால் யோக் வந்து நம்ம சன்லைட்டில் தைச்சிடலான்னு சொல்லிட்டு யோக்கை மட்டும் கட் பண்ணி தைக்கவே ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் பாட்டமே ரெடி பண்ணேன். இப்போ பாருங்கள், மறுபடியும் கீழே ஒரு கிளாத் கொடுத்து அதை வந்து பேக்கோட ஃப்ரண்ட் வந்து செஸ்ட்டு பக்கம் ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இப்படி லைன் போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம நீட்டாக மார்க் பண்ணிக்கலாம். பேக்கை போட்டு அப்படியே ஃப்ரண்ட்டு வந்து ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு 1/2 or 1 inch வந்து நம்ம எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும். ஏன்னா செஸ்ட்டோட லூஸ்க்காக. அப்போ தான் வந்து செஸ்ட் வந்து நல்லா ஷேப்பாக காட்டும். நீங்கள் பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒரே ஹைட்டில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடம் வந்து ரொம்ப ஃப்ளாட் ஆகிடும். ஸோ அதை ஷேப் கொடுக்கணுன்றதுக்காக ஒரு 1/2 or 1 inch வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். அதுக்காக நான் அது பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இவங்களுக்கு ஷோல்டர் வந்து ஒரு 2.5 கொடுத்துருக்கேன். மீதி எவ்வளோ இருக்கும்? 4.5 இருக்கும். 4.5ல் 2 inch வந்து அந்த ரோப்புக்காக கொடுத்துட்டு இந்த பக்கம் 2.5 inch வந்து நெக்கோட ரவுண்டாக கொடுக்க போகிறேன். நெக்கோட இறக்கம் பார்த்திங்கன்னா 6.5. அதோட ஒரு 1/2 inch ஸ்டிச்சிங்காக சேர்த்து 7 inch மார்க் பண்ணி லைன்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இதில் ஜஸ்ட்டு லைட்டாக மார்க் பண்ணி காட்டுறேன். பட் நம்ம இதை வந்து கேன்வாஸில் தான் ரெடி பண்ண போகிறோம். அப்போ இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் இதை அப்படியே மார்க் பண்ணி காட்டுறேன். இங்கே ஸ்கேல் வச்சு எல்லா லைன்ஸும் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த மெஷர்மெண்ட்டு இங்கே கீழே இந்த லைன்லேருந்து ஒரு 2 inch நம்ம மார்க் பண்ணலாம். இல்லை அந்த 7 inch இருக்கு இல்லையா ஹைட்டு, அதில் பாதியும் நம்ம மார்க் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 inch தான் மார்க் பண்ணியிருந்தேன். ஏன்னா கஸ்டமர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இந்த சாரியில் உள்ள லேஸை எனக்கு நெக்கில் வந்து நல்லா டெக்கரேட்டிவாக ரெடி பண்ணி கொடுங்கன்னு தான் கேட்டிருந்தாங்க. இந்த சாரியில் உள்ள லேஸ் வந்து ஸ்டிஃபான லேஸு. அதை வந்து ஒரு கர்வ்க்கெல்லாம் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அதனால இப்படி பண்ணால் நல்லா இருக்குன்றத யோசிச்சுட்டு தான் இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ப்பாக வர மாதிரி பண்ணியிருக்கேன். இது நல்லா கர்வாக கொண்டு போகலாம். பட் இவங்க கேட்குற அந்த லேஸ் வைக்கிறதுக்கு இது சூட் ஆகாது. அதனால இதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போது மிட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 11.5 நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி மிட் பாயிண்ட்டோட ஃபார்முலாலாம் வேறு அப்ளை பண்ணியிருந்தேன். இப்போது டிஸ்டன்ஸும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். டிஸ்டன்ஸ் வந்து 4.5. நான் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ கீழே பண்ணும்போது மேலே பண்ணதை விட ஒரு 1/2 inch கம்மி பண்ணி இந்த மாதிரி கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இதனோட வித் வந்து 1.5 கொடுக்குறேன். ஹைட்டு பார்த்திங்கன்னா அதுவும் 1.5 கொடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம மைல்டாக அந்த ஷேப் கொடுத்தா போதும். ரொம்ப ஷேப் கொடுத்து ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு தேவை கிடையாது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஃப்ரண்ட்டோட ஆர்ம் ரவுண்டு ஒரு 1/2 inch வந்து கம்மி பண்ணி நான் மார்க் பண்ணிக்கிறேன். நான் பேசுகிறது உங்களுக்கு சரியாக கிளியராக இருக்கான்னு தெரியல. இப்போ தான் கொஞ்சம் ஆயுத பூஜைனால வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு, ஐயோ இந்த இது வேறு மறந்துட்டேன், எடிட் பண்ணி போடுறேன்னு நேற்று போட்டுட்டேன். பட் அதை மறந்துட்டேனா, அதனால தான் இப்போ அவசரமாக கொஞ்சம் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அது வேலை செஞ்சுட்டு அந்த கையோடு நம்ம வாய்ஸ் கொடுக்குறதுனால கொஞ்சம் மூச்சு வாங்குது. அதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சாரி, தப்பாக எடுத்துக்காதீங்க. சாரி, வாய்ஸ் வந்து கிளியராக இல்லைன்ட்டு. இப்போ பாருங்கள், இந்த அளவை நான் அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஃபுல்லாமே பின் குத்திட்டு நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் என்ன யோசிச்சேன்னா, இவங்க தீபாவளிக்கு தான் கேட்குறாங்க, நம்ம இன்னும் கிளியராக நீட்டாக வீடியோ எடுக்கலான்னு நிறைய பிளான் வச்சுருந்தேன். இதை நம்ம ஒரு கிளாஸாக லைவாகவே பண்ணலான்னு சொல்லி பிளான் வச்சுருந்தேன். பட் இவங்க என்ன கேட்டாங்கன்னா, எனக்கு இது மட்டும் ஒரு 29ஆம் கொடுத்துருங்க, 30ஆம் ஃபங்க்ஷன்னு சொல்லவும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, அவசரமாக நான் தைச்சிட்டேன். அது இல்லாமல் இந்த பாட்டம்லாம் என்னால் கீழே கரெக்டாக லே பண்ணி போட்டு கட் பண்ணவே முடியல. ஏன்னா சாரீ வந்து இவங்க நினச்சி எடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் இருக்குது. பட் இவங்க எடுத்தது பார்த்திங்கன்னா சரியான மெட்டீரியல் தெரியல. பட் ரொம்ப புஷ்ஷுன்னு இருக்குது துணி வந்து சரியில்லை. அதை வந்து நான் அந்த டேபிள் மேலே போட்டு கட் பண்ண முடியல. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, கீழே தரையில் போட்டு கட் பண்ணிவிட்டு அதனோட கிளிப்பிங்ஸ் மட்டும் ஒரு 2-3 ஆட் பண்ணியிருக்கேன். இன்னொரு வீடியோவில் நம்ம தெளிவாக வேறு ஏதாவது நல்ல சாரீ கிடச்சதுன்னா நம்ம அதில் பண்ணுவோம். பாருங்கள், ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு.
இப்போ வந்து அதை இந்த சாரியோட இதாக பாருங்கள், சாரீ மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா, ரொம்ப புஷ்ஷுன்னு இருக்குது. இதில் தான் நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க துணியெல்லாம் போட்டு கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக கட் பண்ணாமல் கொஞ்சம் நல்லா ஸ்பேஸ் விட்டே கட் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு மிஸ்டேக்கும் பண்ணியிருந்தேன். இதை அவசரப்பட்டு நம்மகிட்ட இருக்க சிசர் எல்லாத்தையும் தூக்கிட்டு போய்ட்றாங்க. ஒவ்வொரு இடம் போகிறப்ப அவங்க பாட்டு தூக்கிட்டு போய்ட்றாங்க. அவசரத்துக்கு சிசர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இதே சிசரில் அந்த லேஸை போய் கட் பண்ணிட்டேன். சிசரே போயிடுச்சு. சரி வேறு என்னடா பண்ணுறது, வேறு வழி இல்லையேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு இதை 300 கொடுத்து ஒரு சிசர் வாங்கினேன். அது பார்த்திங்கன்னா குவாலிட்டி சரியில்லை. ஒரு துணி கட் பண்ண ஈஸியாக வருது, 2 துணி அதை நம்ம மடித்து போட்டு கட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு வர மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுனே ஒரே கடுப்பாயிடுச்சு எனக்கு. இந்த துணி ஆனால் தைக்கிறதுக்குள்ளே போதும்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எப்போ தான் முடிப்பேன் அப்படின்ற மாதிரி. பட் அவுட்புட் பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. நல்லா இருந்துச்சா, ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த சிசர் எவ்வளோ கட் பண்ணாலும் நல்லா சூப்பராக வரும். இது பாரிஸில் 250 சம்திங் வாங்கியிருந்தேன். நம்ம இதுக்கு நான் அவ்வளோ தூரம் போக முடியாதேன்னு பக்கத்தில் உள்ள டெய்லர் ஷாப்பில் வாங்கினேன். அது நல்லாவே இல்லை. இத்தனைக்கும் அது கட் ஆகுதான்னு பார்த்து தான் வாங்கினேன். வீட்டுக்கு வந்து பார்க்குறேன், 2 துணியை வச்சு கட் பண்ணுறேன், சரியாக கட் ஆக மாட்டேங்குது. யார்கிட்ட போய் என்ன சொல்கிறது, ஒன்றும் பண்ண முடியாது. சரிட்டு வச்சுக்கிட்டேன். அப்புறம் இவங்க கேட்ட ஸ்லீவ்க்கு ஏற்ற மாதிரி இதை மடித்து போட்டுட்டேன். இவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஷார்ட் ஸ்லீவ் கொடுத்து மேலே வந்து அந்த பஃப் மாதிரி இப்போ வருதில்ல, லேட்டஸ்ட் ட்ரெண்டில் இருக்குது ஸ்பேஸ் சில்கில், அந்த ஸ்லீவ் தான் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு பின்னாடி பிக் அட்டாச் பண்ணியிருக்கேன், வரும் பாருங்கள். அதுதான் கேட்டிருந்தாங்க. அது எல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்லீவ்க்கே முடிச்சுட்டு அதை வச்சு பார்க்குறேன். அவுட்புட்டை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் உடனே கஸ்டமருக்கு கால் பண்ணி, சிஸ்டர் அது நல்லா இருக்காது, அவங்களுக்கு பிக்கும் அமுச்சிட்டேன், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, இது நீங்கள் கண்டிப்பாக போட மாட்டீங்க, ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும்னு சொல்லி அவங்களுக்கு பிக்கெல்லாம் அமுச்சிட்டு, ஆமாம் சிஸ்டர் நீங்கள் சொன்னது கரெக்டு அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த பிளானை கேன்சல் பண்ணிவிட்டு அதில் இருக்க மறுபடியும் அந்த லேஸ் எல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு நார்மலி இவங்க எப்போவுமே போடுற மாதிரி எல்போ ஸ்லீவ் வித் பஃப் வச்சு அது கீழே வந்து அந்த லேஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பாருங்கள், இப்போ ஸ்லீவோட ஹைட் பார்த்திங்கன்னா 6.5, அதில் பாதி வந்து ஒரு 3 இன்ச்சை வந்து நான் கேப்பாக கொடுத்து அப்படியே ரெடி பண்ணியிருந்தேன். கீழே ரவுண்ட் பார்த்திங்கன்னா 6.5. இதையும் நான் அப்படியே சொல்கிறேன், உங்களுக்கு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகலாம் அதுக்காக அப்படியே சொல்கிறேன். இப்போ ஆமோட ரவுண்ட் பார்த்திங்கன்னா 9.5, அதை மார்க் பண்ணி அப்படியே கர்வ் போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் ஒரு 1/4 இன்ச் வந்து கீழே பாருங்கள், சைடில் காமிச்சிருக்க பார்த்தீங்களா, இந்த ஸ்லீவ் தான் அவங்க கேட்டது. பட் நான் தைச்சது எப்படி வந்ததுன்னு அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே சிரிப்பாக வருதா, இப்படி தான் இருந்துச்சு. இதை நான் எப்படி அரேஞ்ச் பண்ணாலும் எனக்கு நிற்க மாட்டேங்குது, புஷ்ஷுன்னு அந்த அசிங்கமாக இருக்கும் அது போடுறதுக்கும். நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன், சத்தியமாக நல்லா இல்லை, ஏதாவது பிளான் வேறு ஏதாவது வச்சுருக்கீங்களா, வேறு என்ன பண்ணான்னு கேட்டு, சரி ஓகே நார்மலே பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு, அவங்களுக்கு இது பண்ணணும்னு ஆசை. பட் இதுக்காக தான் அந்த சாரீ எடுத்திருக்காங்க. சாரீ வந்து தப்பாக எடுத்துட்டாங்க, ஆன்லைனில் தெரியாமல் பார்க்காம ஆர்டர் பண்ணிட்டாங்க. இனிமேட்டு நீங்கள் இந்த சாரீ எடுக்கணும்னா கொஞ்சம் பார்த்து, மேக்ஸிமம் நேராக பார்த்து எடுக்கிறது நல்லது. ஏன்னா லேஸ் வச்சு இதுலேயும் வருது, ஸ்பேஸ் சில்கையும் வருது, அதனால் துணியை பார்த்து எடுங்க. இப்போ இந்த ஸ்லீவுக்கான மெயின் கிளாத்தையும் நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். என்னோடய ஸ்டிச்சிங் ப்ராசஸ்லாம் நான் கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இன்னொரு இதில் ரொம்ப நல்லா நீட்டாக காமிக்கலான் இருக்கேன். ஏன்னா எனக்கு இது வீடியோ வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. அதனால் இதனோட கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் கட் பண்ணியிருக்கேன். இன்னொரு வீடியோவில் ரொம்ப நீட்டாக நம்ம பார்க்கலாம். பாருங்கள், பாட்டம் கீழே இந்த மாதிரி தான் லைனிங் வந்து முக்கோணம் ஷேப்பில் போட்டுட்டு மேலே ரெடி பண்ண இந்த யோக் பாட்டை வச்சு நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி இப்படி மாதிரி தான் எடுத்திருந்தேன். 2 சைடு மட்டும் அட்டாச் பண்ணுற மாதிரி வந்துச்சு. சாரீ போட்டு சாரியை விட இந்த லைனிங்கை விட 2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி சாரியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் பேக் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் அதை எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு வந்து கண்டிப்பாக கேன்வாஸ் கொடுத்து பண்ணால் தான் நல்லா நீட்டாக வரும். இதுக்கு நார்மலாக ஸ்டிச் பண்ணால் கண்டிப்பாக நல்லாவே வராது. அதனால் கேன்வாஸ் எடுத்துக்கலாம்.
கேன்வாஸ் இந்த மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணிக்கிட்டு லைன் வந்து கரெக்டாக நீட்டாக ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போது நெக் வித் பார்த்திங்கன்னா 4.5 இன்ச் வரும். அதை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். உங்களோட ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 9.5 கிட்டே கொடுத்துருந்தேன். சாரி 9 தான் கொடுத்துருக்கேன்ல, 9 இன்ச். ஆமாம், அவங்க 8.5 கேட்டிருந்தாங்க. 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து 9 இன்ச் கொடுத்துருக்கேன். இப்போ இங்கேயும் நான் அந்த 4.5 மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நார்மலாக லைட்டாக யூ மாதிரி எப்படியே போட்டு எடுத்துக்கிறேன். இது பார்க்க யூ மாதிரி இல்லை, இந்த மாதிரி லைட்டாக கர்வாக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை சுற்றி ஒரு 1 இன்ச் இருக்க மாதிரி பேப்பர் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். மேக்ஸிமம் இது கட் பண்ணும்போது இதே ஷேப்க்கு எடுக்காமல் ஸ்கொயர்லேயே பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த துணி வச்சு மடித்து தைக்க ஈஸியாக இருக்கும். இதே நீங்கள் கர்வாக பண்ணிட்டீங்கன்னா அதை உங்களுக்கு மடித்து தைக்கவே கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கொயரில் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. அதனால இப்படி எடுக்க சொல்கிறேன். ஏன்னா நானும் ஸ்டார்டிங் வந்து நெக் எப்படி கொடுத்துருக்கனோ அதே ஷேப்க்கே தான் கட் பண்ணுவேன். பட் அது தைக்கவே நமக்கு நிறையா டைம் எடுக்கும், அதை பர்ஃபெக்ஷனாக எடுக்கிறதுக்கு. அதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு போயிடலாம். இப்போ பேக் சைடும் நான் இதை வச்சு அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கிறேன். லைன்ஸ் மேலேயே போட்டுக்கிட்டு என்னோடய சென்டர் போர்ஷனையும் நம்ம வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நெக்கோட சென்டரில் வச்சு தைக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஒரு கிளாத் ஒன்று எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே இந்த பேப்பரை வச்சு சுற்றிலும் ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லா நீட்டாக வர மாதிரி இருக்கும், சுருக்கமும் இல்லாமல். இல்லை நம்ம ஒன் சைடு முடித்ததுக்கப்புறம் அது பார்த்திங்கன்னா சுருக்கம் நிறைய தெரியும். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த 1/4 இன்ச்சு அப்படியே மடித்து இந்த பேப்பர் மேலேயே அப்படியே மடித்து ஒரு ஸ்டிச் ஒன்று எண்டில் போட்டு எடுத்துக்கலாம். கீழே எண்டு வரைக்கும் நம்ம இதே மாதிரி மடித்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மெயின் கிளாத்தில் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ராங் சைடில் நம்ம இந்த லைனிங்கை வச்சு தைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சென்டர் நமக்கு தெரியணுன்றதுக்காக லைட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். துணி வந்து ரொம்ப வளவலன்னு ஒரு மாதிரி புஷன் போயிட்டு இருந்ததுனால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் சென்டர் தெரியணுன்றதுக்காக அயன் பண்ணி கொண்டு வந்தேன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த லைனிங்கை போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே இந்த கிளாத்தை நம்ம போட்டுக்கலாம். கரெக்டாக ரைட் சைடு நம்ம மேல் பக்கம் இருக்க மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணியிருக்கேன் இந்த கேன்வாஸை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், எப்படி அயன் பண்ணியும் அதனோட சென்டர் வந்து கண்டுபிடிக்க முடியல. இப்போ நான் கரெக்டாக வச்சுட்டு ஃபுல்லாக பின் குத்தி எடுத்துக்கிட்டேன். இப்போ கரெக்டாக இந்த நம்ம மார்க் மேப் பண்ண இடத்துலையே அப்படியே ஸ்டிச் போட்டுகிட்டே வரலாம். இப்போ ஃபுல்லாகவே ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கிளாத்துக்கு கட்டாயம் கேன்வாஸ் கொடுத்து பண்ணுங்கள், அப்போ தான் ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வரும். அப்புறம் நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட்டோம் அது யூஸ் இல்லாமல் போயிடும், அதனால் பார்த்து பண்ணுங்கள். இப்போ இந்த கர்வ் வர இடத்துலலாம் குட்டி குட்டி அர்க்காத் போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ இந்த கேன்வாஸ் அப்படியே பேக்கில் திருப்பிட்டு இந்த எண்டில் ஃபர்ஸ்ட்டு ஒரு எட்ஜு ஸ்டிச் ஒன்று நல்லா நீட்டாக ஒரே லைனில் வர மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ஒரு நல்ல நாளாக பார்த்து இந்த மிஷினோட ஆயிலெல்லாம் கொஞ்சம் மாற்றலான் இருக்கேன். முடியலை, எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. ஸ்கூல் வேறு லீவ் விட்டாங்க, அது வேறு பெரும் பிரச்சனையாக இருக்குது. கூடயே இருக்காங்க விளையாடிட்டே. இல்லை வேறு நான் வேறு பக்கத்தில் இருந்து விளையாடலன்னு வேறு ஒரே கம்ப்ளைண்ட்டு. நமக்கு இருக்கிற வேலையை பார்க்கவே முடியல. பாருங்கள், இந்த எட்ஜெல்லாம் நல்லா நீட்டாக மடித்து அப்படியே உள்ளே வச்சு ஃபுல்லாக ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். துணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து ஸ்டிச் பண்ணுங்கள். பாட்டு ஸ்பீடாக பண்ணோம்னா ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வராது. பண்ணும்போதே பொறுமையாக கவனமாக பண்ணிட்டா ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வந்துடும். பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாதும் பேக் சைடு திருப்பிக்கலாம். இப்போ இந்த லைனிங்கையும் இந்த பேப்பர் கேன்வாஸையும் மட்டும் வச்சு இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஹெம்மிங் பண்ணுறதுக்கு பதிலாக, இல்லை அது டபுள் வேலையாகிடும். இந்த ஸ்டேஜில் இதை பண்ணிட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஸ்டிஃப்னஸ் உங்களுக்கு கிடைக்கும் நெக்கிட்ட. அதே மாதிரி இது கொடுக்கும்போது 1 இன்ச்சுக்கு மேலே போகக்கூடாது. 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் 1 இன்ச் அந்தளவுக்கு மட்டும் ஸ்பேஸ் இருந்தால் போதும். ரொம்ப கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்காது. இதை நான் அப்படியே ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்க முடிச்சாச்சு. இப்போ லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் ஒரு 1/4 இன்ச் அளவில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். எப்போவுமே 1/2 இன்ச் அளவுக்கு வராதிங்க. சப்போஸ் நம்ம தைக்கும் போது முன்ன பின்ன தைச்சிட்டோம்னா ஆல்ரெடி நமக்கு போட்ட தையல் வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் 1/4 இன்ச் போட்டிங்கன்னா அது எப்படியோ கம்ப்ளீட்டாக உள்ளே போயிடும். அதனால் அது ஒரு வாட்டி கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதில் என்ன இன்னொரு பெரிய விஷயம் நடந்துச்சுன்னா, இந்த ஓவர்லாக் மிஷின் வேறு சரியில்லை. என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரே புலம்பிகிட்டே இருக்கேன்ல. ஓவர்லாக் மிஷின் வேறு அது என்ன ஒயர் ப்ராப்ளமானு தெரியல. வீடு மாறினதில் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலேயும் சொல்லியிருப்பேன். ஓவர்லாக் மிஷின் ஒர்க் ஆகலைன்னா அது இன்னும் சரி பண்ணாமல் இருக்குது. வீடு மாறினதுனால ஆள் யாரும் வராமல் இருக்காங்க அது ரெடி பண்ணுறதுக்கு. மிஷின் லூஸ் கனெக்ஷனாக என்ன ஏதுன்னு நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அது இல்லாமல் இது வரை இவங்க கேட்டிருக்காங்க அர்ஜென்ட்டில். நான் கொஞ்சம் வேறு மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணியிருந்தேன். பாருங்கள், பேக் பார்ட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பாட்டம் வந்து நம்ம தைக்க போகிறோம். துணி இது மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணிக்கிறேன். டபுள் ஃபோல்டு பண்ணிக்கிட்டு டேப் வச்சு மெஷர் பண்ணலாம். ஒரு 5.5 இன்ச்சு இல்லைன்னா இந்த ஷோல்டரோட சென்டர் போர்ஷன் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கரெக்டாக வருதோ அந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு துணியை இந்த மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணிக்கிட்டு கரெக்டாக 1/2 இன்ச்சில் 1/2 இன்ச் வித்து ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச்சு அந்த மாதிரி நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்ம பேக்கில் டாட் பிடிக்க போகிறோம். ஃப்ரண்ட்டில் வந்து ப்ரின்சஸ் கட் மாதிரி பண்ண போகிறோம். 1/2 இன்ச்சு நல்லா க்ராஸாக போகிற மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நீட்டாக பண்ணியாச்சா, இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க ஃப்ரண்ட் பார்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேன்வாஸ் வந்து எடுத்திருக்கேன். டபுள் ஃபோல்டிங் பண்ணி லைன்லாம் சரி பண்ணிக்கலாம். இப்போ நெக் வித் பார்த்திங்கன்னா 4.5 இங்கே கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் இந்த ஒரு 1.5 இல்லை 2 இன்ச் வந்து நீங்கள் எப்படி வேணுமோ கொடுத்துக்கலாம். அந்த இடையில வந்து நமக்கு ரோப் வரும், அவ்வளோதான். அது 2 இருக்கலாம் இல்லை 1.5 இருக்கலாம், உங்களோட விருப்பம். நெக்கோட இறக்கம் வந்து 6.5 நான் இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் வச்சு இங்கே ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்டாக பண்ணிக்கிட்டு இப்போ கீழேருந்து இதனோட சென்டர் போர்ஷனும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணியும் பண்ணலாம். பட் கீழேருந்து ஒரு 2 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு உங்களோட விருப்பம் தான். எப்படி வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். நான் கீழேருந்து ஒரு 2 பண்ணால் கரெக்டாக இருக்கும். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்களுக்கு அந்த லேஸ் வச்சு ரெடி பண்ண போகிறேன்ட்டு. இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இப்படி வச்சு பண்ணால் தான் அந்த ஷேப்லாம் நல்லா வரும். அதனால் இந்த மாதிரி நான் ஷார்ப்பாக கொடுத்துக்கிறேன். இதே நீங்கள் லேஸ் வச்சு பண்ணலை, இந்த சரியில் வர லேஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா கர்வாகவே ஷேப்பாகவே போட்டு எடுத்துக்கலாம். இது நீங்கள் பைப்பிங் கொடுக்குறீங்க அதுக்கு மாதிரி கூட நீங்கள் கர்வாக போட்டு எடுத்துக்கலாம். பட் இதுக்கு இது சூட் ஆகாது. இப்போ அதே மாதிரி கீழே கொஞ்சம் அளவுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு நான் ஒரு லைன் போட்டு இதை அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறேன். நம்ம பேக் எப்படி ரெடி பண்ணமோ அதே மாதிரி இதையும் நம்ம பேக் சைடில் ட்ரேஸ் எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம்.
பாருங்கள் வச்சுட்டேன். இப்போ சுற்றி வந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் மடித்து மட்டும் தைக்கணும். அது மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி சென்டரும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை அப்படியே மடித்து சுற்றிலும் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது இதை இந்த கிளாத் மேலே வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து லைனிங்கை கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே மெயின் கிளாத் வந்து நல்ல பக்கம் நம்ம மேலே இருக்க மாதிரி நம்ம பக்கம் இருக்க மாதிரி வச்சுக்கணும். இப்போ இந்த சென்டர் வந்து நமக்கு தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி மார்க்கரில் ஒரு லைன் ஒன்று போட்டு எடுத்துக்கிறேன். அப்போ தான் நம்ம மேலே இந்த கேன்வாஸ் பேப்பரை வந்து கரெக்டாக வைக்க முடியும். அதனால் ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு மேலே இந்த துணியை வச்சுக்கிறேன். பேப்பர்னே வருது, இந்த துணியை வச்சுக்கலாம். எல்லா பக்கமும் கவராக வர மாதிரி வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே இந்த கரெக்டாக சென்டர் பார்த்து நம்ம இதுதான் கொஞ்சம் மெயினான விஷயம். எல்லாம் ப்ராப்பராக இருக்கான்னு 1க்கு 2 வாட்டி பாருங்கள். இந்த லைன் எல்லாம் ஒரே லைனில் இருக்கான்னு பார்த்துக்கிறேன். இந்த சைடு எனக்கு ஓகே ஆகிடுச்சு. அங்கே ஒரு பின் குத்திக்கிறேன். ஏன்னா இதில் தான் எனக்கு மேக்ஸிமம் வந்து மிஸ்டேக்ஸ் ஆகும். ஏன்னா லைட்டாக தள்ளி வந்துடும் அது மாதிரியெல்லாம் ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன், இப்போது இல்லை. இப்போ 2 ரோப் எடுத்துக்கிறேன். ரோப்போட லென்த் பார்த்திங்கன்னா 25 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ரோப்போட 2 எண்ட்லேயும் நம்ம நாட் போட்டு எடுத்துக்கலாம். நாட் போடாமல் யூஸ் பண்ணிங்கன்னா லைட்டாக இழுத்து போடும்போது அது வந்து ஒன்றும் இல்லை, சரி தான். இழுத்து போடும்போது அது அப்படியே பிரிஞ்சு வெளியே வந்துடும். அதனால் அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த லைன் மேலேயே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். இப்போ இந்த கார்னரில் தான் வந்து அந்த ரோப்பை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ரோப்பை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உள்ளே விட்டு இன்சர்ட் பண்ணிடலாம். எங்கே நான் நாட் போட்டிருக்கணும் அதை வந்து நெக்கைக்கிட்ட வச்சுட்டு பேலன்ஸை உள்ள ரோப்பை வெளியே எடுத்துக்கிறேன். ரோப் வந்து கரெக்டாக அந்த சென்டர் போர்ஷனில் கரெக்டாக அந்த கார்னரில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் இங்கே இருக்குது எனக்கு. ஸோ இங்கே நான் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு பண்ணுங்கள். அவ்வளோதான். அப்படியே திருப்பி ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த பக்கமும் நம்ம இந்த மாதிரி ரோப் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்ன் இதான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். பட் ரொம்ப நல்லா நீட்டாகவே வந்துச்சு. இந்த பேட்டர்ன் வந்து எல்லோரும் மோஸ்ட்டாக போட மாட்டாங்க, ஒரு சில பேர் விரும்புவாங்க. இது ரொம்ப நாளாக இதை செய்யணும்னு ஆசை. பட் எங்கள் பாப்பாவுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த மாதிரி அதுக்கான மெட்டீரியல்லாம் சோர்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நெக்லைன் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஃபுல்லாக ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு இந்த பின்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு 1/4 இன்ச் அளவு கிளாத் விட்டுட்டு டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஃபுல்லாக கட் பண்ணிட்டாச்சு. இந்த கார்னர்ஸ்லலாம் நல்லா கட் பண்ணி விடுங்க. பட் அந்த த்ரெட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ணணும். லைட்டாக பண்ணிங்கன்னா அப்படியே லைட்டாக அப்படியே பிசுறு வர ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ரோப்பை பிடிச்சி இழுத்திங்கன்னா இந்த கார்னர் நல்லா நீட்டாக நமக்கு கிடச்சிரும். பாருங்கள், இது ரொம்ப டர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. இந்த எண்ட்லேயும் அதே மாதிரி இந்த எட்ஜ் ஸ்டிச் வந்து நீட்டாக போட்டு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது நம்ம எவ்வளோ நீட்டாக எடுத்து வச்சாலும் அது கலைஞ்சிட்டே தான் இருக்கும். அதனால் டேரெக்டாக ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இவங்க கொடுத்த அந்த சாரியில் உள்ள லேஸ் பார்த்திங்கன்னா ஒட்ட முடியும். அது இல்லாமல் ஸ்டிச்சும் பண்ணலாம். இவங்க கேட்ட டைம் வந்து எனக்கு பத்தலை. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒட்டி கொடுத்துட்டேன். அவங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நல்ல கம் போட்டு ஒட்டியே கொடுத்துட்டேன். பட் ஆனால் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன், இது வந்து உங்களுக்கு நிற்கலைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஃப்யூச்சரில் இது மாதிரி இப்போ நிறையா ட்ரெண்டிங்காக நிறைய லேஸ் இருக்குல்ல, அதை வச்சு கூட நம்ம அதை கவர் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி தான் கொடுத்துருந்தேன். இப்போ உள்ளேயும் அந்த கேன்வாஸை வச்சு நம்ம பேக் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம்.
நம்ம வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா தான் நம்ம இடையில நிறையா டிப்ஸ் வந்து சொல்லுவோம். அது வந்து உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பாதி பார்த்துட்டு கம்ப்ளீட்டாக அதை பார்க்கலன்னா உங்களுக்கு அப்புறம் டவுட் வந்து கிளியர் ஆகாது. பாருங்கள், இதை அப்படியே ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை அப்படியே பேக்கில் டர்ன் பண்ணிவிட்டு இப்போ இந்த துணியோடு இதை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டேன். எங்கள் பாப்பா ஆப்போசிட்லேருந்து எல்லாத்தையும் காமிச்சிட்ருக்கா. இப்போ இந்த லேஸ் எடுத்துக்கலாம். இந்த லேஸை எடுத்து இந்த இடத்துல இது மாதிரி வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். இது தைக்கிறதா இருந்தாலும் தைக்கலாம், பட் பயங்கர கை வலிக்கும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. கரெக்டாக இங்கே வச்சு பார்க்குறீங்களா, இப்படி வச்சு நம்ம கிராஸாக வச்சு ஸ்டிச் ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி இதுதான் அவசரப்பட்டு இந்த சிசரில் போய் இதை பண்ணிட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் துணியே வெட்ட வரல. அன்றைக்கி நாள் அப்படியே போயிடுச்சு. டக்குன்னு நமக்காக போய் வாங்க முடியல, நம்மகிட்ட வண்டியும் இல்லை, எதுவும் பண்ண முடியாமல் அன்றைக்கி ஒரு நாள் இதே டென்ஷன்லேயே போயிடுச்சு எனக்கு. இப்போ இந்த மாதிரி இந்த லேஸை வந்து அங்கங்கே நமக்கு எந்தெந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு கீழே பேஸ்ட் போட்டு ஒட்டி ஒரு 10 செகண்ட் இல்லை 15 செகண்ட் நல்லா கை வச்சு அழுத்தி பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் நேரத்தில் அது செட் ஆகிடும். அது செட் ஆச்சேன்னு விட்றாதீங்க, திரும்பவும் நல்லா ரெஸ்ட்டு கொடுக்கணும். அதுக்கு கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா தான் நல்லா நீட்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் கிராஸாக இந்த மாதிரி வச்சு ஃபுல்லாகவே தனித்தனியாக கட் பண்ணி எடுத்திருந்தேன். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு இடையில கேப் வந்து தெரியும். அதை வந்து லாஸ்ட்டாக ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பேஸ்ட் போட்டு சுகர் பீட் நம்மகிட்ட இருக்கும் இல்லையா, அதை எடுத்து அப்படியே லைட்டாக கொட்டி விட்டுட்டேன். அது தான் அங்கங்கே அப்படியே லைட்டாக பேஸ்ட் ஆகிடுச்சு, கொஞ்சம் நல்லா செட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கம்மை இதுலேயும் போட்டுக்கலாம், இல்லை டேரெக்டாக நீங்கள் அந்த லேஸ்லேயும் வச்சு பண்ணிக்கலாம். இந்த கம் தான் எடுத்திருந்தேன். இந்த ஒர்க்லாம் பண்ணால் நமக்கு நல்லா டைம் இருந்துச்சுன்னா நல்லா ஃப்ரீயாக நல்லா பண்ணலாம். பட் டைம் இல்லாத காரணத்தினால இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி கொடுத்தாச்சு. அப்படியே கம்ப்ளீட்டாக ஒட்டி எடுத்துக்கிறேன். நல்லா டைட்டாக கொஞ்சம் அப்படியே அழுத்தி பிடிக்கணும். அப்புறம் அது நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்து ஒட்டுற வேலையை பார்த்துக்கலாம். எடுத்தவுடனே எல்லாத்துக்கும் நம்ம ஒட்டிட்டு அப்புறமா பிடிப்போம்னா அது கொஞ்சம் செட் ஆகாது. அவங்களுக்கு வச்சு கட்டுறதுக்காக இப்படி வச்சு காமிச்சிட்ருக்கேன். இதே மாதிரி எல்லா கார்னர்ஸையும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி கரெக்டாக தான் இப்படி அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு பக்கம் நமக்கு நல்லா ஸ்ட்ரெயிட் லைனாக வரும். அது வந்து இந்த நெக் லைனில் வர மாதிரி வச்சுருக்குனேன். பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோடனே இந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு தெரியுதுங்களா, ஏதோ ஒரு கார்னரில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் விலகி இருக்குது. அந்த இடத்துல மட்டும் கம் போட்டு நம்ம சுகர் பீடை லைட்டாக கோட்டிங் கொடுத்தோம்னா அது நல்லா சூப்பராக கம்ப்ளீட் ஈவன் ஆகிடும். ஆக்சுவலாக அவங்க இதான் கேட்டிருந்தாங்க. நான் வந்து இல்லை சிஸ்டர், இது அந்தளவுக்கு செட் ஆகாது, இதுக்கு வராதுன்னு நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன். அவங்க வாய்ஸ் டோனே மாறிடுச்சு. எனக்கு வீட்டுக்கு வந்து ஒரே சங்கடமாக ஆகிடுச்சா, என்னடா இது அவங்க சொன்னது நம்மளால் பண்ண முடியலையே அப்படின்ட்டு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஒரு 2 நாள் கழித்து ஓகே சிஸ்டர் நான் பண்ணிடுறேன், நீங்கள் கேட்ட மாதிரியே பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட அவங்க சொன்னோன்னே அவங்க கொஞ்சம் காம் ஆகிட்டாங்க, கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டாங்க. அப்புறம் சரி அவங்க கேட்டதையே நம்ம பண்ணிவிடுவோம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம அவங்க கேட்டு இது இல்லை இது நல்லா வராதுன்னு சொன்னதே கிடையாது. இது ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன். அவங்களுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அவங்க கேட்டதே பண்ணிட்டேன்றது ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷமாயிடுச்சு. இப்போ இந்த சைட் பீஸையும் நம்ம இதே மாதிரி ராங் சைடில் வச்சு அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடுமே ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஆல்ரெடி ஒரு சைடு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு சைடும் சைடில் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மேலே இருக்க கிளாத்தை மட்டும் லைட்டாக இழுத்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து ரெண்டுமே ஈவனாக நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா தைக்கும் போது நல்லா ஸ்ட்ராங்காக 2-3 இது போட்டு தைச்சிக்கோங்க. அப்படியே லைட்டாக ரொம்ப இழுக்கக்கூடாது, லைட்டாக இழுத்து அப்படியே ஸ்டிச் பண்ணிங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.
நான் இதே மாதிரி பாருங்கள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏற்கனவே ஒரு ஸ்லீவ் பண்ணேன்னுட்டு, அதுக்கப்புறம் இந்த ஸ்லீவ் தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸ்லீவோட ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 10 இன்ச் கேட்டிருந்தாங்க. 1 இன்ச் ஸ்டிச்சிங்காக 11 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு, கேப்போட ஹைட் வந்து 4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணி எல்போ ஸ்லீவ் உங்களுக்கு எப்போவுமே எப்படி போடுவோமோ அந்த மாதிரி மார்க்கிங்லாம் கொடுத்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்தோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 9.5 வரும். அதையும் நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கிட்டு ஸ்லீவோட ஷேப் வந்து எடுத்துக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணாலே ஷேப் வந்து நல்லா நீட்டாகவே நமக்கு கிடச்சிரும். இப்போ கீழே இந்த எண்டு பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் சும்மா ரொம்ப ஸ்கேல்லாம் போடாமல் ரஃபாக தான் பண்ணுறேன். இப்போ மேல் ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச்சுக்கு வந்து பஃப் கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி அதனோட சென்டரில் கொண்டு வந்து அதை விட்டுறணும், அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் 2 கிளாத் மட்டும் ஒட்டு போடுற மாதிரி இருக்குது. நல்ல வேளை இந்த இடத்துல கட் பண்ண பார்த்தேன். நம்ம பார்த்த வரைக்கும் ரொம்ப பர்ஃபெக்ஷனாக நம்ம பார்த்து பண்ணுறது எல்லாமே சொதப்புது. ஏனோ தானோன்னு பண்ணுறதெல்லாம் நல்லா வருது. உங்களுக்கும் அந்த மாதிரி அனுபவம் இருக்கான்னு சொல்லுங்கள். நான் என்னெல்லாம் ரொம்ப இதை பார்த்து பண்ணணும்னு நினைக்கிறேனோ அது எப்படியோ எனக்கு சொதப்பிடுது. அவ்வளோதான். சைடில் வந்து ஒட்டு போட்டு ஸ்லீவ் எப்போவுமே ஸ்டிச் பண்ணுற மாதிரி நான் அப்படியே பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த இடத்துல ஒரு அர்க்காத் பண்ணிக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ்குள்ளே தான் நம்ம வந்து ப்ளீட்ஸ் வந்து வைக்கணும். அதுக்காக அங்கே ஒரு மார்க்கிங் கொடுத்துட்டு இந்த சைடு ஓப்பன் பண்ணிவிட்டு ஒட்டெல்லாம் பாருங்கள் நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த ஸ்லீவோட ரவுண்டோட சென்டர் போர்ஷன் 6 இன்ச்சு அதை நான் மார்க் பண்ணிவிட்டு 2 பக்கமும் எந்த அளவுக்கு லேஸ் வேணுன்றதை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம அங்கே வச்சுருந்தோம் இல்லையா, அந்த லேஸ் அப்படியே கட் பண்ணி கொண்டு வந்து இதனோட சென்டர் போர்ஷன் இப்படி இருக்குது. கரெக்டாக இந்த மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லேஸ்லாம் வாங்கும்போது கொஞ்சம் டேமேஜ் எதாவது இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா இடையில 1 2 அந்த பீட்ஸ்லாம் விட்டு அந்த நூல் வந்து தொங்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. இதுலேயுமே எனக்கு டேமேஜ் இருந்துச்சு. நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோடனே அதை சரி பண்ணிக்கிட்டேன். நம்மகிட்ட அந்த பீட்ஸ் இருந்தால் நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். இல்லாத பட்சத்துக்கு நமக்கு தான் கஷ்டமாக இருக்கும். அதனால் அதெல்லாம் வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. இதெல்லாம் அவங்களே வாங்கிட்டாங்க. இது வந்து மீட்ரு வந்து இந்த லேஸ் வந்து 120ன்னு வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டு பக்கம் ஒரு கடையில் பார்த்தேன். எவ்வளோன்னு கேட்டதுக்கு 60 ருபீஸுன்றாங்க. ஒரே லேஸ் தான், 2 பக்கம் 2மே ஒரே லேஸ் தான். ஏன் இப்படி இடத்துக்கு இடம் இவ்வளோ சேஞ்சஸ் இருக்குதுன்னு தெரியல எனக்கு. அவங்க இருக்கிறதுக்கும் எனக்கும் ஒரு 1/4 ஹவர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே இவ்வளோ சேஞ்சஸ்ஸு. நான் கொஞ்சம் புது வீட்டில் இருக்கிறதுனால இந்த இடத்துல எனக்கு அந்தளவுக்கு கடைங்க எதுவும் எனக்கு இன்னும் செட் ஆகலை. இப்போ பாருங்கள் கீழே லேஸ் வச்சாச்சு. இப்போ இந்த கார்னர் டு இந்த கார்னர் வந்து ப்ளீட்ஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கணும். வந்து ஒரு குட்டி ப்ளீட்ஸாக ஒரு 1/4 இன்ச் அளவில் குட்டி ப்ளீட்ஸாக வச்சு ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். நம்ம அந்த அர்க்காத் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்குள்ளே நான் முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். ஃபுல்லாக அர்க்காத் பண்ணி எடுத்தாச்சு. பஃப் வந்து நமக்கு நீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் 2 பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சிங்கிள் ஃபுட் தான் போட்டிருந்தேன். ஏன்னா லேஸ் வச்சுருக்கோம், அதனால் சிங்கிள் ஃபுட் தான் போட்டிருந்தேன். இப்போ வந்து இந்த ஸ்லீவை வச்சு நம்ம அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ஓவர்லாக் பண்ணலை. ஏன்னா மிஷின் ரிப்பேருன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் ஓவர்லாக் பண்ண முடியல என்னால். நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, இந்த சால்ட்ரிங் அயன் இருக்குல்ல, அது வச்சு அந்த கார்னர்ஸில் வந்து அந்த இருக்க பிசுரெல்லாம் கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிட்டேன். இதுதான் என்னால் பண்ண முடிஞ்சுது அர்ஜென்ட்டில். வேறு எதுவும் என்னால் ஆப்ஷன் பண்ண முடியல.
இந்த மாதிரி தான் நான் ஃபுல்லாகவே ரெடி பண்ணிட்டேன். இது அவங்கக்கிட்டேயும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எதாவது அவங்க தைக்கும்போது இந்த துணி கொடுத்தா நம்ம அதுக்கப்புறம் ஓவர்லாக் பண்ணி கொடுத்துக்கலாம். பட் அர்ஜென்ட்டுக்கு அந்த நூல் வராமல் இருக்கிறதுக்காக நான் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கும் எதாவது ஓவர்லாக் பண்ண முடியல, எதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டாக நம்ம ஊதுபத்தி வச்சு கூட ஃபுல்லாகவே இது பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் அதே மாதிரி வச்சு பார்க்குறேன் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். சப்போஸ் அது கரெக்டாக இல்லைன்னா லாஸ்ட்டாக உள்ள அந்த ப்ளீட்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. பிரித்து எடுத்துருங்க. இப்போ அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். விட்டதுலேருந்து 1/2 இன்ச் அளவில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் ஸ்டார்டிங்கில் 1/2 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்புறம் 1/4 இன்ச்சில் போயிட்டு கரெக்டாக எண்டு முடிக்கும் போது திரும்பவும் 1/2 இன்ச்சில் வருவேன். என்னடா இது ஷேப்பே இல்லை, நல்லாவே இல்லைன்னு பார்த்தா உள்ளே நான் தைச்சதே நல்லா இருந்திருக்காது. அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து ஒவ்வொன்றுத்தையும் கவனமாக வச்சு தைக்கும் போது எல்லாத்தையும் கவனமாக வச்சு ஸ்டிச் பண்ணால் தான் கொஞ்சம் வந்துச்சு எனக்கு. இதெல்லாம் பிகினர்ஸ்க்கு நடக்கும். அதனால் எல்லாத்துலேயும் கவனமாக பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். நம்மள்தா இருந்தால் பரவாயில்ல, ஏனோ தானோன்னு பண்ணலாம். பட் வெளியே வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். பாருங்கள், ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிட்டேன். ஓவர்லாக் தான் பண்ண முடியல, அதுதான் பெரிய மனவேதனையாக இருந்துச்சு எனக்கு. எப்போதும் நல்லா நீட்டாக ஃபினிஷிங்கோடு கொடுப்பேனே, இந்த வாட்டி நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலையே, ஒரே அதங்கமாக இருந்துச்சு. பாருங்கள், பஃப் வச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த பிசர்லாம் தெரியுது இல்லையா, அந்த இடத்துல லைட்டாக ஹீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த யோக் பார்ட்டோட சென்டர் போர்ஷனை நான் மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த இடம் வரும். இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி நான் ரெடி பண்ணிட்டேன். இதில் என்ன ஒட்டு போடுறது தான், அதில் ரெடி பண்ணி லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த யோக் பார்ட்டோடு வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். அதெல்லாம் ரெண்டுத்தையும் ஈவனாக வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். நான் அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். இது வந்து வாய்ஸ் கொடுக்காம வெறும் வீடியோ மட்டும் கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எங்கள் பாப்பா அங்கே உட்காந்து விளையாடிட்டு இருந்தா. அதனால் வெறும் வீடியோ கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு இப்போ தனியாக தான் வாய்ஸ் கொடுக்குறேன். அதான் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். நம்ம தனியாக இருந்தோம்னா மைக் போட்டு ரூமெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூவாக எடுத்துடலாம். பட் என்னால் எடுக்க முடியல. அதனால தான் தனியாக வாய்ஸ் கொடுத்து எடுத்துகிட்ருக்கேன். இனிமேல் இந்த ஒரு வாரம் இந்த மாதிரி தான் பண்ணணும், வேறு வழி இல்லை. லீவ் முடிகிறவரை இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். பாருங்கள், இந்த இடம் இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணியாச்சு. பட் பார்த்திங்களா, இந்த மெட்டீரியலில் நம்ம என்ன தான் கரெக்டாக ஸ்டிச் பண்ணாலுமே அது பர்ஃபெக்ஷனே உங்களுக்கு வர மாட்டேங்குது. ஏன்னா துணி அந்த மாதிரி புஷ்ஷுன்னு இருக்குது. பேக் சைட்லேயும் அதே மாதிரி பாட்டம் வந்து நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த துணி வந்து குழந்தைங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து நல்லா பஃப்னு உடம்பு காட்டும். அது மாதிரி போடுறது நல்லாயிருக்கும். பட் பெரியவங்களுக்கு சூட் ஆகாது. அவங்களும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. தெரியாமல் எடுத்துட்டேன் சிஸ்டர், எனக்கு அப்போயே டவுட் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கீழே பாட்டமையும் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு அப்படியே 1/2 இன்ச் அளவில் ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். அவ்வளோதான், எப்போதும் பண்ணுற மாதிரி நம்ம சைட் ஜாயிண்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் நார்மலாக நம்ம எல்லாத்தையும் பார்க்குறது தானே, அதனால முழுசாக கம்ப்ளீட் பண்ணலை. நமக்கு தேவை மெயினாக யோக் பார்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவை. ஏன்னா இதெல்லாம் எல்லாத்தையும் பார்க்குறது தான் காமன் தான், சேம் ப்ராசஸ் தான். அதனால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலை. வீடியோ வேறு நமக்கு ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு காட்டுது. அதனால் ஒரு சில வீடியோஸ் எரேஸ் பண்ணால் தான் நம்மளால் கம்ப்ளீட் பண்ணவே முடியுது. பாருங்கள், உள்ள லைனிங்கையும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் எத்தனை ஸ்டிச் வேணுமோ நம்ம சைடில் வந்து போட்டு எடுத்துக்கலாம். கீழே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மடித்து தைச்சதுக்கப்புறம் ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி தான் இருந்தது. பேக் இந்த மாதிரி தான்
நல்ல கீழே வந்து டேசல்ஸ்லாம் கொடுத்து ரெடி பண்ணியிருந்தேன். நான் கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஃப்ரண்ட்டு பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்ட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதே மாதிரி எங்கள் பாப்பாவுக்கு ஒன்று ரெடி பண்ணலான் இருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட் நல்லா நீட்டாக வந்திருக்குல்ல. இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவாக பொறுமையாக பார்த்தா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.